மனோஜ், உனக்கு நான் நல்லது மட்டும் தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா மனோஜ்? அதுக்காக மட்டும்தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு மனோஜ் கிட்டக்க போய் ரோகிணி சொல்ல, இந்த பாரு என் கிட்டக்கே வராது. ஏதோ நான் பூஜைக்கு வந்திருக்கேன், இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஒன்னால் வாங்கின கடன் வேறு இருக்குது அப்படின்னா, இந்த கடனெல்லாம் இதுக்கப்புறம் மேட்ரே இல்லை மனோஜ். நீ ஒரு கோடீஸ்வரன் ஆக போகிற, அதுக்காக தான் நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னா, எம்மா சாமி நீ செஞ்சதெல்லாம் போதுமா, கிளம்புமா அந்த பக்கத்தை விட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே விஜயா டக்குன்னு கிட்டக்க வந்துட்டு, ஏய் என்னடி என் பிள்ளைகிட்ட பேச்சு, அவன் வாழ்க்கையை அழிச்சது பத்தாதுன்ட்டு அவனை ஏற்கனவே கடன்காரனை வேற ஆக்கிட்ட, நாங்கள் கடைசியில் இப்போ என்னென்னவோ வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத, இல்லைனா பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்க மாட்டான், முடிய பிடிச்சி இழுத்து தரன்னு வெளில துரத்தி விட்டுருவேன், இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கூட அவனை பார்க்கக்கூடாது நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு அந்த மேனேஜர் கிட்டக்க வராரு. மிஸ்ஸஸ் ரோகிணி அப்படின்னா டக்குன்னு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சரி நம்ம ஆஃபீஸ் ரூமில் போய் பேசிக்கலாம், உங்கள் மேட்டர் தான் இதுக்கப்புறம் அடுத்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே டக்குன்னு மீனா கிட்டக்கு வந்துடுறாங்க. மீனாவும் முத்தும், ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் இந்த ஆர்டரை கடைசி நிமிஷத்தில் எவ்வளோ இருந்தாலும் எங்களுக்கே கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னா, இல்லை அந்த சிந்தாமணியும் விலகிட்டாங்க ஒன்று, ப்ளஸ் உங்கள் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு மீனா, நீங்கள் கொடுத்த பூக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே நீங்கள் சாம்பிளாக அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பூவெல்லாம் கொடுத்தீங்களாமே, அதை பற்றி கூட இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நிறைய ஃபீட்பேக்லாம் வந்துச்சு, நல்லா நெருக்கி கட்டியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. அதனால தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன், நீங்களும் ஆஃபீஸ் ரூம் வந்துடுறீங்களா அப்படின்னா, வந்துடுறேன் சார் அப்படிங்கும்போது முத்து டக்குன்னு கிட்டக்க வந்துட்டு, மீனா நான் பணப்பு சவாரி ஒன்று இப்போ புக் பண்ணிட்டேன், கிளம்புவா இல்லை நானும் வரவா அப்படின்னா, இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன், ஏதாச்சும் இந்த ஆஃபீஸ் விஷயமா தான் இருக்கும், இந்த பூ கட்டுற ஆர்டர் விஷயமா இருக்கும், நான் அதில் கையெழுத்து போடணும்னா கையெழுத்து போட்டு நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் இப்போ கிளம்ப உடனே இப்போ ரோகிணி வாங்க அப்படிங்கும்பொழுது ரோகிணி டக்குன்னு திரும்பி, அத்தை உங்கள் பையனுக்கு நான் என்றைக்குமே கெட்டது பண்ண மாட்டேன், அவனுக்கு நான் நல்லது மட்டும் தான் பண்ணுவேன், மனோஜ் நல்லா இருக்கணும், மனோஜ் பெரிய ஆள் ஆகணுங்கிறது மட்டும் தான் என் எண்ணம், அதுக்கு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ உங்களை கூப்பிடுறேன், வாங்க ரெண்டு பேருமே வாங்க அப்படின்னு சொல்ல, இவ கூட இருக்கா நம்ம போனோம் அப்படின்னா, என் கூட வாங்க ஒரு அரை மணி நேரம் இருங்க, அதுக்கப்புறம் தெரியும் நான் என்ன பிளான் வச்சிருக்கேன், என்ன நடக்க போகுது இப்போ அப்படின்ட்டு, உங்கள் பிள்ளைய நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன், நிஜமா கோடீஸ்வரன் ஆக போகிறார் அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு மனோஜும் விஜயாவும் விஜயா வாமா என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம், இவன் எத்தனையோ நாடகத்தை பார்த்துட்டோம், இந்த நாடகத்தை பார்க்க மாட்டோமா அப்படின்னு கூடயே கிளம்பி போகிறாங்க. நேராக கிளம்பி ஆஃபீஸ் ரூம்குள்ளார போனதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னா, மீனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இவங்க பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ரோகிணி உங்களுக்கு என்ன, இப்போ உங்களுக்கு உங்கள் கணவருக்காக ஆர்டர் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ப்ளஸ் பார்த்தா அவர் அதுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்கள் கொட்டேஷனுமே பார்த்தேன், கொட்டேஷன் கூட ஓரளவுக்கு டீசெண்டான கொட்டேஷனாக தான் இருக்குது, காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் பெட்டரான கொட்டேஷனாக தான் இருக்குது. அதான் உங்களுக்கே வேணால் அந்த ஆர்டரை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க சார் கண்டிப்பாக கொடுத்துருங்க சார், நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணுவோம் சார் அப்படின்னு இந்த பக்கம் டக்குன்னு மனோஜ் பேச, இப்போ மட்டும் சார்லாம் வருதா, அன்னைக்கு பேசும்பொழுது நான் இங்கே ஒரு ஓனரை பார்க்க வந்திருக்கேன், உன் கூட ஏன் பேசணும், சாமி இருக்கும்போது பூசாரி எதுக்கு அப்படின்னு வசனம்லாம் பேசினேன் அப்படின்னு கேட்க, இல்லை சார் அது ஏதோ அப்போ அப்படிங்கும்போது இப்படிலாமாடா பேசினேன் அப்படின்னு விஜயாவும் கேட்குறாங்க. இப்போ இந்த சமயம் தான் டக்குன்னு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த ஆர்டர் எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஆர்டரை நம்பி நாங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேறு பண்ணிட்டோம், கண்டிப்பாக ரொம்ப நல்லா உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அப்புறம் ரோகிணி இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும்னு நினச்சோம், உங்களுக்கு ரெஃபரல் மாதிரி எதுவும் வந்துச்சா, உங்களுக்கு எப்படி இந்த ஆர்டர் கிடச்சிச்சு, இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுதே இல்லை சார் மேடம் எனக்கு தெரியும், அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப ஏற்கனவே உங்களுக்கு ஆர்டர்லாம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு மேக்கப் ஆர்டர்லாம் பண்ணியிருக்கேன், நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் நான் பேசிக்கலி, அதனால தான் அவங்க எனக்கு அந்த ஆர்டரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் அப்படியே மீனா அப்படி லுக்கப்படுறாங்க. லுக்கை விட்டுட்டு இருந்து மீனா சொல்லிடலாமான்னு யோசிச்சு இவகிட்ட போய் எதுக்கு போட்டிங்க அப்படிங்கும்பொழுது, அப்படியா ஓ அப்போ மேடமே உங்களுக்கு டைரெக்டாக கூப்பிட்டு உங்கள் கணவர் வச்சிருக்க ஸ்டோரை பற்றி ஒரு தடவை நீங்கள் மேக்கப் போட்டோன்னே அவருக்கு உங்கள் கணவருடைய ஸ்டோர் பற்றி தெரிஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட் அந்த ஸ்டோர் வச்சிருக்காருல, நான் உனக்கு ஆர்டர் தரேன்னு கூப்பிட்டு கொடுத்தாரா? நான் ஆமாம் சார். மேக்கப் எப்போ பண்ணீங்க மேடம்க்கு? அது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்ட மேக்கப்போட அப்படியே ப்ரில்லியன்ஸை பார்த்து டக்குன்னு இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, உங்களுடைய மேக்கப் திறமையும் சூப்பரான திறமையாக இருக்கும் போலயே அப்படிங்கும்போது அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறாங்க விஜயாவும் மனோஜும். என்னடா இவ்வளோ போட்டு பாராட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க, இப்போ நமக்கு இந்த ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதா? இல்லைம்மா பொறுத்திருந்தான் பார்ப்போம், இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவரும் பேசுகிறத பார்த்தா பாசிட்டிவாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு அப்புறம் ரோகிணி ரொம்ப திறமையாக ரொம்ப நல்ல ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன், எப்படி இப்படி பொய் பேச கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க, பொய்யா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ ரோகிணி ஷாக் ஆகி கேட்கும் பொழுது, இந்த ஆர்டர் உங்களுக்கு எப்படி கிடச்சி நான் சொல்லவா? இந்த ஆர்டர் முதல்ல
மேடம் பாரதின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் ஓனர் மேடத்தோட ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த விஷயத்த ஸ்ருதி கிட்டக்க இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து இதெல்லாம் பண்ண போகிறாங்க, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே டக்குன்னு வந்து அங்கே பூ கட்டுறதுக்கெலாம் கூட வந்து நான் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு நான் வந்து எடுத்து பண்ணுறேன், என்னால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது மீனா. யார் ஏதோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க தான் அவங்க கோ சிஸ்டர் மீனா. அவங்க சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு முடிவு பண்ண உடனே டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட அண்ணன் ஒரு கடை வச்சிருக்காரு, நான் அவங்கள பேசுறதுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. கரெக்டாக சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சார் இல்லை சார் அப்படின்னு. ஸோ இப்போ மீனாவோட ரெஃபரலில் மீனா சொன்னாங்கன்னு கிளம்பி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுத்தது யார் அப்படிங்கும் பொழுது வந்து இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு காரணம் யார்? மீனா. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இல்லை 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 என்னால் தான் ஆர்டர் கிடச்சி, எனக்கு வந்து அவங்க டேரெக்டாக கூப்பிட்டாங்கன்னு என் கண்ணு முன்னாடி இப்போவே போய் சொல்கிறீங்க. இத்தனைக்கு இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தும் போய் சொல்கிறீங்க. அப்புறம் மிஸ்டர் மனோஜ் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆர்டர் கிடைக்க வரும்பொழுது என்னை பார்த்து கேவலமாக பேசுறது, அப்படியே வந்து நான் வெயிட் பண்ண முடியாது, நான் ஒரு பெரிய தொழிலதிபர், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னாரு. கடைசியில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா வச்சிருக்கிறது ஒரே ஒரு சின்ன ஷோரூம். அந்த ஷோரூமை தாண்டி எங்கள் ஆர்டரை வச்சு இவரே ஒரு ஆஃபீஸை பிடிச்சி கடனை வாங்கி வச்சு இப்போ கடைசியில் வீடே போகிற நிலமையில் இருக்காமே, ஃபினான்ஷியலாகவே உங்கள் கம்பெனி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய எங்களுக்கு வந்து இப்போ தகவலும் வந்திருக்கு. நாங்கள் சும்மா யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இவ்வளோ பெரிய பில்டராக இருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது தான் வந்து எதேச்சியாக எனக்கு தெரிஞ்சது இந்த பாரதி மேடம் மூலமாக வந்து சொன்னாங்க இது வந்து கடைசியாக மீனா கொடுத்த ஆர்டர்னு. ஆனால் மீனாவே வந்து நீங்கள் மதிக்காமல் அங்கே நான் உள்ளே இறங்கி வந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு காரணமானதையும் நான் தானங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் மூலமாக வந்து ஆர்டர் தான் உனக்கு வந்தது, ரெண்டாவது ஆர்டர்னு உங்கள் புருஷன் வேறு அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. குடும்பமாகவே கப்பலாகவே நல்ல ஜோடி தான், நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுவாகவே வந்து ஃப்ராடாக தான் இருக்கீங்க. கடைசியில் இன்னொரு ஒரு ஷாக்கான விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் நான் இந்த விஷயத்தே பண்ணேன், இப்போ உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். சார் இல்லை சார் அப்படின்னா இல்லை. அப்புறம் எங்கள் மேடமுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் நேராக கிளம்பி வந்து எங்கள் மேடம் கிட்டக்க பூ கட்டுற பிஸ்னஸில் சிந்தாமணிங்கிறவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது பெட்டர், ஏன்னா வந்து இந்த அளவுக்கு மீனாவால் பண்ண முடியாது, அவங்க பெரிய ஆர்டர்லாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கீங்க. அதை வந்து மேடம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய ஜேர்னலில் நோட் பண்ணியிருக்காங்க. ஜேர்னலில் தான் நான் பார்த்து எல்லாத்தையும் மேடமுடைய டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பேன். அதில் பார்த்தா அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க பார்த்தவங்களையும் முதுகு குத்த பார்த்துருக்கீங்க, அந்த பேரையும் கிரெடிட்டையும் நீங்கள் வாங்க பார்த்துருக்கீங்க. அதனால தான் மீனா நல்லா இருக்காங்க. இப்போ அந்த மீனாவுக்கு அந்த ஆர்டர் கிடைக்க போகுது. உங்களுக்கு இப்போ ஆர்டர்னு காமிக்கிறதா இருந்தால இதான் வந்து முதல்ல மேடம் டைமில் போட்ட ஆர்டர், அதை வந்து முதல்ல கேன்சல் பண்ணல, அதனால் கண்ணு முன்னாடி காமிக்கல, இதோ பார்த்துக்குங்க அப்படின்னு அப்படி கிழிச்சு இப்படி தூக்கி போட்டு நல்ல மனுஷனுக்கு தான் நல்லது நடக்கும். நீங்கள் பண்ணுற இந்த திருட்டுத்தனம், இந்த முள்ள மாதிரித்தனம், இதுக்கெல்லாம் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதில் வேற என் புருஷன் என்ன பிரிய பார்க்குறாரு, இந்த ஆர்டரால தான் எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறீங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்தா உன் பேர் ரோகிணியே இல்லையா மேம்மா, நீ கல்யாணி, உன் பேரை மறைச்சு ஃப்ராடுத்தனம் பண்ணி கல்யாணம் முடிஞ்சுங்கிறதே பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு கடைசியில் என்கிட்ட வந்து இந்த ஆர்டர் கேன்சல் ஆனதுனால எங்கள் அத்தை என்கிட்ட கோவப்பட்டாங்க, என் புருஷன் என்கிட்ட கோவப்பட்டாருங்கிற. நீ எல்லாம் ஒரு ஆள். அப்புறம் மேடம் உங்கள் பையன் மனோஜ் இருக்காரு, அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு எங்கள் ஆர்டர் உங்களுக்கு போயிடுச்சுன்னு. கிடையாது, மீனாவோட ஆர்டரில் மிச்சம் தான் உங்களுக்கு வரதா இருந்துச்சு, இப்போ அதுவும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, மீனா மாதிரி ஹானஸ்டாக இருந்தால் தான் நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து இப்போ சொல்ல அப்படியே எங்கே போய் முகத்தை வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறதும் விஜயா ரோகிணியை முறைக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.